நாய் அடி வாங்கினா நான் கொலைக்கு தான் தெரியும். ஏன் கொலைக்கிற? கொலைக்காத. லீடிங்ல இருந்தா நான் மேல ஏறி போலையா? கண்டை விட்டு ஏறி வர மாட்டான், மயிர் விட்டு ஏறி வர மாட்டான். குட்டி கொஞ்சம் மாத்திட்டு போயிட்டே இரு. பேர் மாத்திர போ. ஐயா பொட்டையா, பொட்டை பையா, பொட்டைக்கு 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 பொட்டை. ஒரு ஹிஸ்டரி கிரியேட் ஆகும்போது ஒழுங்குமையா வரலண்டா பொட்டை. தேவையே இல்லாம உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டா பொட்டை. பொட்டை திமிர் எடுத்தாடாதா பொட்டை பையா. கடைசி 3 செகண்ட்ல உன்னோட திமிரு, கடைசி 3 செகண்ட்ல உன்னோட திமிரு தாண்டா உன் அழிவுக்கு காரணம். பொட்டையா, பொட்டை நாயே. 3 செகண்ட்ரா பொட்டை, 3 செகண்ட்ரா. திமிரு, உன் திமிரு தாண்டா உன் அழிவுக்கு காரணம், வேற எதுவுமே கிடையாது. யூ ஆர் டிஃபீட்டிங் பை யுவர் நாட் பை யுவர் கேம் பிளே. உன்னோட திமிரு தான். திமிரு எடுத்து ஆடாதடா பொட்டை நாயே. தலையா அடிச்சுக்கிட்டேன், தலையா அடிச்சுக்கிட்டேன். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பீக் போடக்கூடாதுடா பொட்டையா. ஜெயிச்ச பிறகுதான் போடணும். எடுத்து வாயிலே வச்சானா, எடுத்து வாயிலே வச்சா. நீ எத்தனை சொன்னாலும், நீ என்ன பண்ணாலும் ஒரு பெரிய விஷயம் பண்ணும் போது கிரவுண்டடா இருக்கணும், கிரவுண்டடா இருக்கணும். ஜெயிச்ச பிறகு, ஜெயிக்கிற வரைக்கும் அங்க எதுவுமே கிடையாது. தேவையே இல்லாம ஒரு முக்கியமான உன்னோட கண்டென்ட் ஆஃப் யுவர் லைஃப் டைம் நீ கேவலமா விட்ட, கேவலமா என்ன திமிர் மேல் காட்டுற? மயிறு மீன் வச்சு நீ வாழ விடுவ. நீ தோத்தாங்கோழி நாய். வாயே பேசக்கூடாது. நீ பேசின வாய் என்ன, நீ பேசின வாய் என்ன, நீ பேசின வாய் என்ன, நீ பேசின. உனக்கு என்ன கமெண்ட்ரி கொடுத்தது தெரியுமா? நானு என்ன கமெண்ட்ரி கொடுத்தது தெரியுமா? உன்னோட ஒட்டுமொத்த கண்டென்ட் வீண் பண்ணிட்ட. என்ன கமெண்ட்ரி கொடுத்தது தெரியுமா உனக்கு? மயில கூட மறுபடியும் 10 நிமிஷம் கொடுத்து கமெண்ட் கொடுக்க முடியாது. போய் சாவுடா பொட்டையா, சூத்தியா. அழிவை தூக்கி நீயே வாயில விடுங்க. பொட்டையா செருப்பையான நாய். நீ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் அமைச்சு கொடுத்துச்சுடாத. மேட்ச் அமைச்சு கொடுத்துச்சு உனக்கு. அந்த இத ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பீக் போட்டு காட்டுற நாய் மாதிரி பேன் எடுத்துட்டு புடுங்குற. எவ்வளவு முக்கியமான ஒரு மேட்ச் வந்து சூத்தியா. திமிரு, அழிவு, திமிரு. உன்னோட திமிரு தாண்டா உன் அழிவு காரணம், வேற எதுவுமே காரணம் இல்லடா நாயே. உன் திமிரு தாண்டா, வேற எதுவும் கிடையாது. சொல்றா இப்ப என்ன காரணம் வச்சிருப்பிய? வெறியா ஒரு காரணம். இதுக்குள்ள டிச்சுக்குள்ள உட்கார சொல்லுங்க. அப்படி என்ன எதுக்குள்ள உட்காருவான்? ஏன்னா 16 கில் அடிச்சுட்டு எப்படி கேம்ப் அடிச்சு நான் தான் 16 கில். இப்ப கேம்ப் அடிச்சுனா அவன் என்ன 1 கில் கூட அடிக்க மாட்டான். நரேன் just change your name and come நரேன். just ஒரு 2 செகண்ட் உன்னோட லைஃபோட கண்டென்ட், உன்னோட growth எல்லாத்தையும் உன்னோட திமிரோட 2 செகண்ட் விட்ட. அதுதான் இது. என்ன மேட்டர் தெரியுமா? நீ செருப்புல முக்கி அடிச்சாலும் எனக்கு வந்து திருந்தாத நானே என்ன கேவலம் விட்டம் பாருங்க. என்ன கேவலம் பேரு மாதிரி இருக்கும், உயிர் மாதிரி இருக்கும், எல்லாமே மாதிரி இருக்கும். தேவையா உனக்கு? தேவையா? உன்னோட முக்கியமா போட்டடே கேம்ப் அப்படியே போட்டீங்க, மூளையில நக்கிட்டு உட்கார்ந்து வெளுத்துருவேன். அவன் ஜெயிச்சுற திட்டனா செருப்புல உன்னை சாணி முக்கி அடிப்பேன். திட்டவே இல்லையா வாய் மூடு நாய். நாய் வளர்த்திட்டு இருக்க நாய் மாதிரி தோத்தாங்க நாய். நீயே போன மேட்ச் அப்படியே அப்ப நோட்ல நீயே போன மேட்ச் அதேதான். அவன் எப்பவுமே அவனோட கேம்ல ஒண்ணுதான். அவங்க உட்காருவான், நீ வர வச்சு அடிப்பான். வாய் வெளுத்துருவேன் நாயே. வாயில தானே அழிஞ்ச. தோத்துட்டுனா ஜெயிச்சுட்டு போயிட்டு பாராட்டிட்டு போயிட்டே இருக்கு. ஏதாவது வாய் பேசக்கூடாது. அங்க போயிட்டு நான் ஜெயிச்சா பாராட்டு உங்களுக்கே தரேன். அவ்வளவுதான். ஜெயிச்சா நான் பாராட்ட மாட்டேன். பாராட்ட மாட்டேன். போய் செருப்படிதான் வாங்குவேன். நாய் மாதிரி. நாய் அடி வாங்கினா நான் கொலைக்கு தான் தெரியும். ஏன் கொலைக்கிற? கொலைக்காத. லீடிங்ல இருந்தா நான் மேல ஏறி போலையா? கண்டை விட்டு ஏறி வர மாட்டான், மயிர் விட்டு ஏறி வர மாட்டான். குட்டி கொஞ்சம் மாத்திட்டு போயிட்டே இரு. பேர் மாத்திர போ, சூத்துன்னு மாத்திர போ, ஆனவன் மாத்தி. அப்பதான் நல்லா இருக்கும். எனக்குலாம் நான் வரவே இல்லை, கேமே வர மாட்டேன். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருவேன். யூடியூப் வர மாட்டேன், எதுவுமே வர மாட்டேன். எனக்கு அப்படிலாம் ஒண்ணு மானம் கெட்டு போய் விளையாடணும்னு அவசியம் கிடையாது. வராத யாரு விளையாட சொன்னா? சத்தியமா விளையாட மாட்டேன். அவ்வளவு லைவ் எல்லாத்தையும் என் பண்ணிட்டு நான் போயிருவேன். அவ்வளவு சேனல்ல வித்துருவேன், நான் கிளம்புவேன். அப்படி ஒண்ணு தோல்வி மாரி எனக்கு தேவை மாரியே இல்ல.
ப்ரோ நானே நரேன் ப்ரோ நீ நானே லீட்ல இருக்கமோ கண்டென்ட்ல தான் ப்ரோ நீ மனசாட்சியோட பேசுறேன். நீ லீடிங்ல இருந்த போது அவன் அதேதான் நான் தோத்துட்டேன். கடைசி நான் 2 கேம்குள்ள வந்தா நான் பேர் மாத்திட்டு வரேன். அவ்வளவுதான் விடுங்க, நான் வரமாட்டேன். கடைசி கேம்குள்ள வரமாட்டேன். கடைசி 2 செகண்ட் தானே, கடைசி 2 செகண்ட் பொத்திட்டு இருந்தேன்னா இந்நேரம் நீ வேணும்னே விட்டேன். என்ன செருப்புல அடிங்க, சத்தியமா நான் வேணும்னே விட்டதுக்கு எனக்கு தேவை மாதிரி தான் அதெல்லாம். அதான் மாறுது. வேணும்னே விடுறது அதுக்கு பேர் இல்ல, ஆணவம். ஆணவத்தின் உச்சம் அது. ஆனவெல்லாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் போய் இங்க இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. நான் அவனை பேன் பண்ணிட்டு நான் சரி உனக்கு அவனும் தேவையா? பயந்துட்டு தான் நமக்கு அது இருக்கான். தேவையா? பேன் நமக்கு தேவையா? பேன் நமக்கு தேவையா? எனக்கு தேவைதான். நமக்கு பேன் நமக்கு தேவையா? பேன் நமக்கு பாத்தீங்களா, எனக்கு தேவையா? தேவைதான். நமக்கு பேன் வந்து தேவையா? எவ்வளவு முக்கியமான ஒரு கண்டென்ட் உருவாகிட்டு இருக்கு. உனக்கு கேம் வந்து உனக்கு தூக்கி ஒண்ணு கொடுக்குது. நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு, வேஷம் போட்டதுக்கு உனக்கு கேம் வந்து உனக்கு தூக்கி ஒண்ணு கொடுக்குது. இந்தா வச்சுக்கோடா அப்படின்னு. எனக்கு சத்தியமா இவன் ஒரு ஆளே கிடையாது. நான் இவனை ஜெயிக்கிற எனக்கு ஒரு கேம்ப் பண்ணி உட்கார்ந்து என்ன ஜெயிச்சான் பாத்தீங்களா? அவன பேரை நான் உள்ள பேரை மாத்திட்டேன். சின்ன பையன் அவன் ஜெயிச்சானா ஒத்துக்கிட்டு பாராட்டிட்டு போறதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அது தப்பு. ஜெயிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவன் ஜெயிச்சிட்டான். நீ உனக்கு இருக்க அதே பிரஷர் போன மேட்ச் அவனுக்கு இருந்துச்சு. அவன் கடைசி 2 கில்லு ஆணவத்தை விளையாடல, தன்னோட கண்டென்ட் காப்பாத்திக்கிறதுக்காக வந்து விளையாண்டான். முன்னாடி உன்னோட இடத்துக்கே வந்து ஒன்னு அடிச்சான். ஜெயிச்சது தப்பா பேசாத. உனக்கு இருக்க அதே சேம் பிரஷர் அவனுக்கு இருக்கு. நான் 2 பேருக்கு பொதுவாக சொல்றேன், அதே பிரஷர் அவனுக்கு இருந்துச்சு. அவன் இடத்துக்கே வந்து ஒன்னு அடிச்சுட்டு போனான். விட்டா பேர் போயிரும்னு அவ விளாண்டான் தன்னோட பேருக்காக. நீ திமிரு விளாண்ட, அதனாலதான் செத்து போயிட்டான். பேர் மாறக்கூடாது. அந்த எப்படி பேர் மாற போ? நீ தோத்தாலும் பேர் மாறவேண்டாவும். அப்ப என்ன வந்து கேட்டா டிராமா நீ உண்மையால பேர் மாறக்கூடாது. வெளியே வந்து வாய் பேசினாலும் மறுபடியும் கேட்டேன். புடுங்க நீ. ஏதாவது பேசாரா? ஏதாவது பேசாரடி. பைத்தியக்காரத்துக்கு ஒரு அளவு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் நீ வச்சல்ல போய் பேர் மாத்துவா. பேர் மாத்தி அவனுக்கு இப்ப நீ பேர் மாத்தலாம். பேர் மாத்திட்டு மறுபடியும் அவனை கூப்பிட்டு மறுபடியும் அடிச்சுடா இது பண்ணிக்கோ. இல்ல வராது, தயவு செஞ்சு வராது. நீயே அவனை அழிச்சுக்கிறதுனா அழிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது. இட்ஸ் யுவர் விஷ். நீ அழிச்சுட்டு அவனை அழிச்சுக்கிறேன் நான் எதுவுமே எப்பவுமே சொல்றதே இல்லாது. ஆனா நீ ஒரு ஒன்னு சொன்ன, உன்னோட கிரெடிபிலிட்டியை காப்பாத்து, அவ்வளவுதான். இப்ப அவன் மாத்தாலும் பேர் மாதிரி நான் கேம்ப் போட்டு அடி முடிஞ்சா அவனுக்கு அதெல்லாம் மறுபடியும் சாயங்காலம் நைட் அந்த மாதிரி அந்த பேருக்கு என்ன அவன் ஒத்துக்கணும்ல. அதுக்கு அவன் கூப்பிட்டான், நீ வந்த, அவன் ஜெயிச்சான், எல்லாமே கரெக்டா இருச்சா, அவ்வளவுதான் முடிச்சு. இப்ப நீ கட்டினதுக்கு இது பேர் மாத்திக்கோ. அப்புறமே அப்பதான் அவன் பேர் மாத்துவான். நானும் தோத்தான். யூசி போடுற காசு இல்ல காசு என்ன போட சொல்லு. நான் உனக்கு போட்டுடுறவா? நான் போட்டுடுறேன். நான் இருக்கேன் உனக்கு. யூசி போட்டு இந்த அக்கௌண்ட் தானே? இந்த அக்கௌண்ட்ல அந்த அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் தான் மாத்தணும் சொன்னேன். இந்த அக்கௌண்ட் தான் யூடியூப் இந்த அக்கௌண்ட் தான் மாத்தணுமா? சரி, சாயங்காலம் வரணும். வரலன்னா அவன் பியத்தின்னு அர்த்தம். அப்ப சொல்லிருங்க, அதை ஜெயிச்சவன தப்பா பேசக்கூடாதுன்னு மறுபடியும் சொல்லிருக்கேன். வரலன்னா சொல்றேன், ஜெயிச்சவன தப்பா பேசக்கூடாது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஜெயிச்சவன தப்பா பேசக்கூடாது, அவ்வளவுதான். செருப்புலயே அடிக்கணும். நான் எவ்வளவு செருப்புல அடிச்சாலும் திரும்ப உனக்கு நான் என்ன கமெண்ட்ரி கொடுத்தேன் தெரியுமா? உனக்கு நான் என்ன கமெண்ட்ரி கொடுத்தேன் தெரியுமா? 10 நிமிஷம் உட்காந்து உண்மையாலுமே அடிக்கணும், சத்தியமா அடிக்கணும். நானே வச்சுறேன் சத்தியமா. நீ போய் அந்த 10 நிமிஷம் எனக்காக போய் பாத்துட்டு வா. ஐயோ நரேன் தான் இனிமேல், நரேன் எழுச்சி, நரேன் புடிய கூட நரேன் அப்படின்னு பயப்படுறான். நரேனை பார்த்துட்டு என்ன 10 நிமிஷம் சீட்டுக்கு நுனியில வந்து கலடியா கத்திட்டு இருந்தேன். ஐயோ இவனுக்கு பிஜேபி தூக்கி ஒண்ணு கொடுத்துருச்சு, பிஜேபி இவனுக்கு தூக்கி கொடுத்துச்சு, இவனுக்கு பிஜேபி ஃபேவர் பண்ணிச்சேன்னு அப்படி கொண்டாடிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு பண்ணா பாரு, திமிரு. பேன் எடுத்துட்டு போனேன். பண்ணதை தூக்கி வச்சான்ல வாயில. இவனுக்கு எல்லாம் நீ வாழ்க்கையில கருணை காட்ட மாட்டேன் பாரு. பாக்குற உன்னை யார கருணை பார்த்து சொல்றது? என்னடா புடியோட கருணை பாக்குறாரு. கருணை பாக்குற முதல்ல சொல்லுவோம், என்னடா ஏமாத்துற எங்களையே, என்ன இதுல கருணை போட்டு கழட்டுது? கருணையாக முதல்ல சின்ன பையன் பேர்லாம் மாத்த தேவையில்ல, எதுவும் தேவையில்ல அப்படின்னு இருக்கணும். என்ன கருணை பாக்குற? செருப்படி வாங்கிட்டு பேர் வேண்டாம், கருண் ஒரு புது பேர் வச்சிருக்க செருப்படி வாங்குறதுக்கு. சரி, எனக்கு யூசி போட்டு விடுங்க. சாயங்காலம் மேட்சுக்கு வரணும், அவ்வளவுதான். சாயங்காலம் வரானா வரலன்னா எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் ஊசி போட்டு பேர் மாத்த முடியாது. எதுக்கு வரலனால பேர் மாத்த அவன் மறுபடியும் வந்து அவனை ஜெயிக்க வரைக்கும் இதே பேர் தான். பொட்ட கேம்ப் போட்டு ஜெயிச்சுட்டா அது எப்படி வெற்றி ஏத்த முடியும்? இதே போன மேட்ச் நீ சொல்லியா ராஜா? நீ போன மேட்ச் நீ சொல்லி ஏறிதானா அண்ணே? போன மேட்ச் நான் ஏறிதானா அண்ணே? அவன் ஒரு மேட்ச் தான் நின்னு சொல்லுங்க. நிறைய பேச பேச உன்னோட இது கிரெடிபிலிட்டி தான் குறையும். ரைஸ் ஜாம் இது
நான் பேர் மாத்திரமா இது உனக்கு இது அடிக்கும் போது உனக்கு புகழும் போது உனக்கு இனிக்குது, தோத்த பிறகு உனக்கு செருப்படி அடிச்சா எப்படி கசக்குது உனக்கு? எனக்கே புரியல. பேர் மாத்திரம் தான் சொல்றேன். மாத்திரம் சொன்னா நான் மாத்திக்கிறேன். அவன் வந்துச்சு பாரு யூசி ரீசார்ட் பண்ணிக்கோ. இல்ல அடிக்கும் போது உன்னை புகழ்ந்தா உனக்கு இனிக்குது, ஜாலியா இருக்க. அது என்ன தோத்த பிறகு என்ன மட்டும் கசக்குது? அதுவும் ஜெயிச்சுனா வந்து எப்படி அப்புறம் இப்ப வாட் எவர் இட் இஸ், ஜெயிச்சா ஜெயிச்சதுதான், அதுக்கு வேற வழியே கிடையாது. ஆண்டி தங்கம் சும்மா தாண்டி இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெல் பிளேடா விட்டோ, வெல் பிளேடா, வெல். ஒருத்தனோட கதறதுக்கும் ஒருத்தனோட ஆணவத்தை அழிக்கிறதுக்கும் ஒருத்தன் வந்து முடிக்கிறதுக்கும் உன்னோட கேம் பிளே தான்டா உதவிச்சு. ஃபேண்டாஸ்டிக் டாடி. கடைசி 2 கில் எடுத்த பாரு. நான் இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. கடைசி 2 கில் எடுத்த பாரு. ஐயோப்பா, நான் தொட்டோ இதான் விளையாட்டு, இதான் வேலை, இதுதான் உண்மையாதான். தாழ்வையா இருந்தா கூட அங்க மீண்டு வந்த பாரு, அந்த மீண்டு வர்றதுதான் சீரியஸ்லி ஃபேண்டாஸ்டிக் தான். சத்தியமா மாறின டொட்டோ எல்லாமே அந்த மேட்ச்ல எல்லாமே மாறி இருக்கும். ஜாலியா இரு சரியா? சாயங்காலம் மாறிடும். சாயங்காலம் மேட்ச் வரணும் சரியா? அவன்லாம் வருவான் அமைதர். நாளைக்கு நீங்க எழுதுறீங்களா எனக்கு பதிலா? எப்படி? சரி ஓகே, அடுத்த வாரம் வராத. உன்னோட வராததே எனக்கு வெற்றி தான். ஒன்று வச்சிருந்த போயிட்டு. இது அவன் எக்ஸாம் இருக்குல, அடுத்த வாரம் வரும். அடுத்த வாரம் ப்ரோ இருங்க ப்ரோ. நீங்க என்ன ட்ரிகர் பண்ணா நான் வர மாட்டேன் நரேன் ப்ரோ. நீங்க தான் தோத்து போனீங்க. நீ வராதடா, நீ எக்ஸாம் இருக்குன்னு இல்ல. சண்டை போடக்கூடாது, பேர் மாத்திட்டாங்க. சண்டை போட அவன் ஜெயிச்சா இத மாத்த ஜெயிச்சா டீசென்ட்டா போயிடணும். என்ன எரே பொச்சுக்காரனா என்ன பேர் சொன்ன? குட்டி குஞ்சான் வைக்கணுமா? நரேனு அவன் பேரு டிச்சு மின்னு மாறி இருக்கணும். இருப்பி டிடிஎம் வந்தான்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள பாருங்க ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. இப்படிதான் இப்பயும் கூட்டிங்க, எப்பயும் அப்படிதான் கூப்பிடுறீங்க. அடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி பேசினா அப்புறம் விளையாட மாட்டீங்க ப்ரோ. அவன் பாரு எவ்வளவு இதா இருக்கான், நேக்கா ஹேண்டில் பண்றான் அப்படின்னு. டொட்டோ மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி நான் விட்டல. என்னோட மெச்சூரிட்டி தெரிஞ்சு நரேன் ப்ரோ. விட்டேன்னா சீன் போட்டேன் அஸ்தான் சொல்லுங்க, விட்டு குத்தன்னா சொல்லாதீங்க. ஆமா அதுதான் ப்ரோ. சீன் போட்ட செல்ஃப்ல அடிச்சான், அதான் உண்மையே கூட. விட்டும் கொடுக்கல அவங்க பாத்தி, அவனே வந்து கேவலம் பேசுறானு. நீங்களா விட்டு கொடுத்தேன்னு கேக்குறான். தேவையா நமக்கு இது? நமக்கு தேவையா? என் பேரை காப்பாத்தனா எனக்கு ஏத்ததான் ஆட முடியும். வந்து மூஞ்சி முன்னாடி நிக்கிறது. பேர் மாத்திரம் இல்ல, சூட் சாத்தி கிளம்புனாங்க எல்லாரும் போறோம். ஓகே பேரை பார்த்துச்சு எனக்கு. ப்ரோ வீடு ஃபுல்லா தண்ணியாது ப்ரோ. ஏன் என்னாச்சு? கால் வரைக்கும் வந்துச்சு தண்ணி. உங்களுக்கே தெரியாது ஏன்? எதனால புரியல எனக்கு. எதனால வியூஸ் சொல்லுவாங்க ப்ரோ, உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான். என்னது? அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் ப்ரோ, அவ்வளவுதான் வியூஸ் சொல்லுவாங்க. என்ன வீடு ஃபுல்லா தண்ணி கால் வரைக்கும் வந்துருச்சான்? என்ன எதனால? எதனாலடா சொல்லுங்க. வீடியோக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுங்க ப்ரோ. யாருக்கு? என் மொபைல் கேம்ல வீடியோக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுங்க. மொபைல்ல வாங்க போறீங்க. மாத்தானவரே. ஆனா மாறிடுவே மார்ச். நான் கிளாசிக் வரல. அவன ஜெயிக்கிறதுக்கு நான் கிளாசிக் வரவே மாட்டேன். நான் டிடி மட்டும் தான் பிராக்டீஸ். அப்ப நீங்க கிளாசிக்கே ஆட முடியாது. நீ போடுற பால் எல்லாம் 6 அடிக்கிறான். போடுற பால் எல்லாம் 6 அடிக்கிறான். முடியல நரேனு. நீ எக்ஸ்பீரியன்ஸா நான் எக்ஸ்பீரியன்ஸா? நீங்கதான். நான் சொல்றது நடக்கும், நீ சொல்றது நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்றது நடக்கும், என்னைக்குமே நீ சொல்றது நடக்காது. என்ன சொன்னீங்கன்னு தெரியல. நடக்காது. நீ என்ன டிடிஎம் பிராக்டிஸ் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. அவன் ஜெயிக்க விட மாட்டான். அதனால வேணாம். எனக்கு சில விஷயம் தெரியும். சில விஷயம் நீ வந்து எப்பவுமே நீ ட்ரிகர் ஆகுறதுன்றது வேற, பொதுவா ஒருத்தங்க ஸ்டடி பண்றதுன்றது வேற. நான் பொதுவா ஸ்டடி பண்ணி சொல்றேன். அவனை ஜெயிக்க விட மாட்டான். அவன் ஏன் தெரியுமா ஜெயிக்க விட மாட்டான்? அவனுக்கு இந்த கண்டென்ட்டே முக்கியம். அதனாலேயே அவன் ஜெயிக்க விட மாட்டான். அவன் நீ கடைசி வரைக்கும் அவன் பீத்தினியாவே உண்மையாலுமே அவன் அந்த கண்டென்ட் பின்னாடி நிப்பான். கடைசி வரைக்கும் அழுவிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு உன்னை இப்படி அழுவிக்கலாம் அப்படின்னு. he found the trick, உன்னை எப்படி அழுவிக்கணும் அப்படின்னு. நீ கடைசி வரைக்கும் ரஷ் ஆடுவே, அவன் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிடுவான். நீ என்ன சொன்னாலும் அவன் தான் ஜெயிப்பானா. அதனால மக்களுமே அதுதான் ஏத்துக்கோங்க.
சோ வேஸ்ட். அது இல்லாம 16 கிலோ அடிச்சிடறான், அதிகமாவும் அடிச்சிடறான். அதனால கேம்ப்னு சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? இப்போ 5 கிலோ 6 கிலோனா கூட ஏதாவது சொல்லலாம். அவன் 17 16 அடிச்சு போறான். நான் ஏறி போனா கில் அடிக்கதானே செய்வான். என்னன்னா நான் சொல்றேன்ல நரேனே, அதுதான் சொல்றேன். நடக்காது. ஜெயிக்க முடியாது. அவனை வந்து என்னால ஜெயிக்க முடியாதுன்னு ஜெயிக்க முடியும். கிறிஸ்டரே ஒண்ணு சொல்லுவாரு, எல்லாருமே பலசாலிங்க தான். ஆனா நேரம், அதுக்குன்னு ஒரு இடம், அதுக்குன்னு ஒரு இது வந்து சேரும். பண்ணிட்டேன், அதுக்கு செருப்படி நல்லா அடிச்சான் என்ன. ஆனா இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க, நான் வந்து விளையாட்டா பேசுவேன் எல்லா நேரமும். ஆனா இப்ப சொல்றேன், இனிமேல் அவன் என்ன ஜெயிச்சுட்டானா பாத்து இதே பேரை கூட வச்சுக்கிறேன். இனிமேல் எனக்கா ஒரே ஒரு மேட்ச் போட்டு விளையாடுறியா? ஒரே ஒரு மேட்ச் இப்ப வேணாம் ப்ரோ. ஏன் ஒரே ஒரு மேட்ச்? அவன் பேச இல்ல, அவன் இன்னும் அவன ஆணவம் அடங்கல. அந்த ஆணவத்தை எல்லாம் மாத்த மாட்டேன், எதுவுமே மாத்த மாட்டேன். ஏன் வேணாம் இப்ப வேணாம். இப்ப வந்து வேணாம், கொஞ்ச நேரம் அவர் அந்த பேரை மாத்த சொல்லுங்க. ஒரு சரி ஓகே நாளைக்கு மாத்தியாச்சுடா, கிளம்புடா. என்ன உன்ன மாதிரி பொட்டையா அடுத்த மேட்ச் கூப்பிட்டு வராம இருக்கு. அரேனே தப்புன்னு சொல்லிட்டேன் நானு. இது பண்ணாத, உன்னை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. நான் ஒரே ஒரு விஷயம் மாத்தி பேசினா உன்னை என்டையர் ஹேட்டட் உன் மேல வந்துருவேன், கொண்டு கூச்சிருவேன் நானு. பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னா நான் உன்னை சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் சேவிங்கியோ, ஒரே ஒரு வார்த்தை போதும் உன்னை முடிக்கிறதுக்கு. எனக்கு பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணக்கூடாதுதான், பண்ணக்கூடாது. நீ கத்தி மேல நடந்துட்டு இருக்க, உன் காலை கிளிக்கிறதுக்கு 1 செகண்ட் ஆகாது. நான் அவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். யார வேணா பகச்சிக்கலாம், ஆடியன்ஸ பகச்சிக்கவே முடியாது. அமைதியா இருனா அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு கட்ட வரைக்கும் தான் நான் சொன்னா அது ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அமைதியா இருக்கணும். ஜெயிச்சவங்கள சொல்லக்கூடாதுன்றது நேச்சுரலா எழுதப்பட்ட கதை, அவ்வளவுதான். அதுதான் கணக்கு. நாளைக்கு நீ ஜெயிச்சா உன்னை பாராட்டுறதுக்கு வேற ஒருத்தவங்க அப்போ வந்து அதே சொல்லிட்டு போவாங்க, இதே பெரிய மயிரான்ட்டு போவாங்க. புரியுதா இல்லையா? அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. நாளைக்கு நீ ஜெயிப்ப, நீ தோத்துட்டே இருக்க போறியா, நாளைக்கு ஒரு இடத்துல ஜெயிக்க போ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பாராட்டு ஒன்றும் சேரும். நானா சொல்றேன்ல, நீ அதிகமா பாத்துக்க, நான் அதிகமா பாத்துக்கிறேன். எனக்கு தான் தெரியும் என்ன நடக்கும்னு. அவ்வளவு நேரம் உன்னை சேவ் பண்ணிட்டு இருக்கேன், எதுவுமே வந்துடக்கூடாது உனக்கு அப்படின்னு. அமைதியா இரு, நீ போடுற எஃபர்ட் எனக்கு தான் தெரியும். அது ஆணவம் உடைக்கும், எல்லாத்தையும் ஆணவம் உடைக்கும் நரேன், எல்லாத்தையும் உடைச்சேரியும். கிரவுண்டா இரு, எல்லாமே உனக்கு நடக்கும். அவன் எவ்வளவு சின்ன பையன், எவ்வளவு நேக்கா ஹேண்டில் பண்றான் தெரியுமா இந்த சிச்சுவேஷன். அப்படியே பேசாமே இருந்து அப்படியே ஜாலியா அவன் அப்படியே மூவ் பண்ணி அப்படியே காய் நோத்திட்டு இருக்கான். அந்த அவன் காய் நோத்துறான்னு கூட உனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இவ்வளவு கேவலமா ரெடி. அவ்வளவு என்ன உன்னோட சுத்தி நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியல. குட்டி பையன் காய வைக்கிறான், உனக்கு அந்த காய கட் பண்ண கூட தெரிய வேணாம். அவனுக்கு நேக்கா ஒரு காய் கூட வைக்க மாட்டியா என்ன? எப்ப போதுப்ப தோத்தா எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். பாராட்டிட்டு நான் சூப்பர் டொட்டோ, கண்டிப்பா நான் பிராக்டிஸ் பண்றேன்டா, அடுத்த வாட்டி பாக்குறேன், அதுதான் கரெக்டான இது. தோக்காதவங்க யாருமே கிடையாது. ஆனா தோத்துட்டு ஜெயிச்சு திட்டக்கூடாது. அது பண்ணிதான் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க எல்லாம் செருப்படி வாங்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்னதான் கண்டென்ட் போட்டாலும் அவனுக்கு செருப்படி வாங்குறது காரணம் என்ன? ஏன்டா நீயே வாங்கிட்டு செருப்படி வாங்கிட்டு சீன் போட்டுருக்கு அப்படின்னு. தோத்துட்டா அமைதியா இருக்கணும், அதோட நீ பாட்டிக்கோ. Just done and dusted. Revenge எப்ப நீ எடுக்கிறியோ அப்பதான் பேச்சு, அது வரைக்கும் பேச்சே இருக்கக்கூடாது. சரி டொட்டோ போடா டொட்டோ. ஆனா டொட்டோ நீ வந்து ஒரு மேட்ச் விளையாண்டுனா இன்னும் கொஞ்சம் அவன் ஆணவத்தை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ரோ வேற ஒரு 5 நாள் மாத்தட்டும் ப்ரோ. 5 நாள்னா பாவம்டா, கதையிடுவான், செத்துருவான். ஒரு நாள் போதும். ஒண்ணு வச்சல 5 நாள் நான் வைப்பேன். திருப்பி அதே தான் அவனுக்கும் அதையும் சொல்லிருங்க. 5 நாள் நான் வைப்பேன். சரி 5 நாள் கழிச்சு வா. மாத்திடுவான். நான் போட்ட மாதிரியா ப்ரோ பேசுறாரு? நான் போடவே இல்லையே ப்ரோ, உங்களை நீங்க தானே போட்டீங்க. மாத்திடான்டா, குட்டி கொஞ்சம் மாத்திடான்டா. சரி அம்மானா கேட்டுக்கோங்க இதையும். அவ எப்ப வரானோ அது வரைக்கும் நான் இதே பேர் தான் வைப்பேன். திருப்பி நான் எப்ப வரணும் அது வரைக்கும் அவ அதே பேர் தான் வச்சிருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன், அது நல்லா கேட்டுக்கோங்க. இல்ல அது எப்படி மதன் ப்ரோ, அதெல்லாம் இல்ல வந்து 1 மில்லியன் வச்சிருவீங்க. இங்க பாரு ரோஸ் ப்ரோ ஒரு 100k, கோஸ்ட் ப்ரோ ஒரு 400k வச்சிருவாரு. அப்பதான் அவர் பேர் மாத்த முடியும். அப்புறம் பாத்தீங்க. சரி விடுறா. சரி இங்க பாரு, இப்ப அவன் பாரு பேர் மாத்திட்டான். மறுபடியும் நீ எப்ப ஜெயிக்கிறியோ அது வரைக்கும் அதே பேர் தான்டா உனக்கு. ஓகேவா? ஜாலியா. ஓகேண்ணா. இப்ப நான் ஜெயிச்சேன்னா இதே தான் இங்க நீங்க சொல்றதா அங்க